வணக்கம். ஆஸ்ட்ரோஜன் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம ராசி பலம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க, இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இந்த பேப்பரில் எழுதிட்டு இது பண்ணுங்க சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை, ருத்ராட்சி, ஜெம் ஸ்டோன்ஸு, டேரட் கார்டு என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே புரஹத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தா அங்கே வெறும் உங்களுக்கு மந்திர ஜபம், தானம் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி நாம் பார்க்கணும். ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம். இது நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜோதிடம் இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. நீங்கள் எப்போ கார் வாங்குவீங்க, வீடு கட்டுறீங்க, இது எல்லாமே செகண்டரி. ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது, இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா 3 வகையான கர்மங்கள். எப்படின்னா கிரியாமான கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நம்மளோட கர்மத்தினால. ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு, ஆனால் அது நாம் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு அம்ப்ரெல்லா நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே. ஸோ இதனால் என்னன்னா, நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அது நம்பாதீங்க. ஸோ உண்மையான ஜோதிடம் என்ன இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும். லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாம் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். சரி, இப்போ நாம் ராசி பலம் பற்றி பார்க்கலாம். கர்க்க ராசியில் பிறந்தவருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இருக்குன்ற மாதிரி நாம் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கர்க்கராசிக்கு 19th அக்டோபரில் ஜூபிட்டர் அந்த குரு கிரகம் அந்த கர்க்கராசிக்கு கோச்சாரத்தில் வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவருக்கு கல்யாணம் டிலே ஆகிட்டு இருக்கலாம், மேரிட்டல் லைஃப்பில் இஷ்யூஸ் இருக்கலாம், சில பேர் செப்பரேட் ஆகிருக்கலாம். அது எல்லாருக்குமே நல்லது இருக்குது. எப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ்ஸு, கல்யாணம் இருக்கிற வாய்ப்பு, திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இப்போ குரு கிரகம் 19th வரைக்கும் 12th ஹவுஸில் இருக்கும் இல்லையா, அப்போ அவருக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு நாலேஜ் அது கொடுக்கும். ஆன்மீகம் பற்றி அவர் விஷயம் எப்படின்னா, ஜூபிட்டர் கிரகம் அது ரொம்ப பெனிஃபிக்கான ஒரு பிளானெட், ரொம்ப சுப கிரகம். அந்த கிரகம் 12வது ஒரு வீட்டில் அது இருந்தால் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயம் பற்றி சடன் தாட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம இப்போ 12th ஹவுஸ்ன்றது 12வது வீட்டுக்கு மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த மோக்ஷஸ்தானத்தில் கேத்து இருந்தாலும் குரு இருந்தாலும் சரி, அவருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அமையும். எப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அந்த ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை, சன்னியாசி மாதிரி இல்லை, ஆனால் இந்த தாட்ஸ் அவருக்கு வரணும். ஸோ இதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் பீரியட் யாருக்கு கர்க்கராசி அவருக்கு. அதுக்கப்புறம் 2வது வீட்டில் கேத்து இருக்கிறது ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிற சான்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னா 2வது இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லதே கிடையாது. 3வது வீட்டில் சூரியன் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 4th பாவத்தில் குஜன் இருக்கும்போது வீடு வாங்குகிற யோகம், வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டம பாவத்தில் ராகு இருக்கிறது மேரிட்டல் லைஃப்க்கு நல்லது கிடையாது. பிரச்சனைகள், மேரிட்டல் லைஃப்பில் மேரிட்டல் டிஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லை, ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் 9th ஹவுஸ்லே வக்ரியான சனி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு அப்பா கூட சண்டை வரலாம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக நல்லது கிடையாது. யாராவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு இது ரொம்ப நல்ல டைம், கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அவருக்கு கூட ரொம்ப நல்ல டைம் இது. யார் யார் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அவருக்கு கூட நல்லது.